சரி, 30 அணு உலை கட்டுறோம்ல, இப்ப ஏற்கனவே இருக்கிறத விட்டு கூடுதலா 30 கட்டுறோம். இந்த கழிவுகளை என்ன பண்ணும்? ஒரு எளிய கேள்வி. பிரதமர் வரட்டும், பிரதமர் கூட ஒரு விவாதத்துக்கு நாங்க ரெடியா இருக்கோம். அந்த கழிவுகளை என்ன பண்ண போறோம்? ஆபத்தே கிடையாதுன்னு சொல்றீங்களா? அப்ப கழிவுகளை கூட பார்லிமெண்ட் பக்கத்துல போட்டுருவீங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, மின்சாரம் மட்டும் தயாரிக்கவா அல்லது அணு ஆயுதங்கள் தயாரிக்கின்ற ஒரு கட்டாயமா கட்டாயமா அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறது தான். அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறது தான். பாக்கம் ஏற்கனவே ஒரு அணு ஆயுத உற்பத்தி கேந்திரம், உற்பத்தி மையம். அங்கதான் அணு ஆயுதங்களும் தயாரிக்கிறாங்க. அணு ஆயுதம் தொடர்பான ஒரு உற்பத்தி மையம் தான் கல்பாக்கம். அதையும் பார்க்கறது தான் வர்றாரு பிரதமர். இன்னொரு விஷயம் இருக்கு தோழர், அதானி அம்பானிகள் இதுக்குள்ள வரப்போறாங்க. பிரதமர் வந்து பார்க்கறது அதுவும் ஒரு காரணம் இருக்கு. மூணாவது ஒரு விஷயம் இருக்கு. அதானிக்கு நம்ம நாட்டில் உள்ள தாது மணல் கொள்ளையை அப்படியே கையில் எடுத்து கொடுக்க போறாங்க. கட்டி முடிச்சீங்கன்னா திறக்க முடியும். ராமர் கோயில் அது, ராமர் கோயில் அது. சுத்தி இருந்த கம்பியெல்லாம் பிரிச்சு துறை போட்டுட்டு திறந்துட்டோம் சிலையை வச்சுட்டு வர்றதுக்கு. நீங்க அப்படியெல்லாம் சிலையை உள்ள வச்சு ஆரத்தி எடுத்துலாம் வர முடியாது. இது ராமர் கோயில் இல்லை. இது விஷயம் இதோட ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். அதனால ஒரு திறக்கலாம் போகல. அரசியல் கட்சிகள் ஐயா வைகோ இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. ஒரு மிக முக்கியமான விஷயம் அது. பல்வேறு தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. நல்ல விஷயம். இதுல தமிழக முதல்வர் பேசணும். நான் வந்து கல்பாக்கத்துக்கு பல முறை போயிருக்கிறேன். அந்த சதுரங்கப்பட்டணம் போன்ற பல கிராமங்களுக்குள்ள வீடு வீடா நான் போயிருக்கிறேன். நான் மிகைப்படுத்தாம சொல்றேன், உண்மைக்கு புறம்பாக நான் பேசல எதுவும். அங்க உள்ள ஏராளமான பெண்களுக்கு கழுத்துல தைராய்டு பிரச்சனை இருக்கு. பல 100 தலைமுறைகளை பாதிக்கக்கூடிய தோழர். 46,000 ஆண்டுகள் இந்த அணுக்கழிவுகளை பாதுகாக்கணுங்கிறாங்க. 4 வருஷம் பாதுகாக்க இந்த நாதி இல்லையே. இதனாலதான் நம்ம வேண்டாம்னு சொல்றோம். அணுமின் நிலையங்களால் உள்ள ஆபத்துக்களை நீண்ட நெடுங்காலமாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இடிந்தக்கரையில் நடந்த போராட்டம் இதை மையப்படுத்தி நடந்த போராட்டம். இந்தியா முழுக்க அதனுடைய தாக்கங்கள், விவாதங்கள் நடந்தது. என்ன நாங்க அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் சார்பாக போட்ட அறிக்கையில நாங்க என்ன சொல்லியிருந்தோம், தமிழர்களை இழித்த வாயர்களாக பார்க்கிறதுன்னு இன்னும் கொஞ்சம் ஹார்ஷா பேசியிருந்தோம். சோதனை எலிகளாக மட்டுமல்ல, நம்ம இழித்த வாயர்களாக பார்க்கறாங்க. இது முழுக்க ஒரு தேர்தல் நாடகம். இது எலெக்ஷன் ஸ்டண்டை தவிர வேற எதுவுமே இல்லை. இவருக்கு வந்த உடனே அங்க தொடங்க போறதெல்லாம் கிடையாது. அதிவேக ஈனுலை தொடங்குறதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும். ஆனா இப்போ வந்து தேர்தல் நேரத்துல ஆமா, ஏன்னா 20 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்காங்க. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான சூழலியல் செயல்பாட்டாளர், அரசியல் ஆளுமை, அரசியல் விமர்சகர், எழுத்தாளர் திரு சுபோதயகுமார் அவர்கள். வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்பாக்கத்துக்கு அந்த ஈநுலை திறந்து வைக்க மோடி வருகை தருகிறார். இது சம்பந்தமாக பல்வேறு ஆண்டுகளாக பல்வேறு கட்சிகள் இருக்கிறது. இது அரசியல் ஆதாயத்திற்காகவா அல்லது உண்மையிலேயே தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவா? இது பல்வேறு கோணங்களில் விமர்சப்படுகிறது. ஒரு சூழல் செயல்பாட்டாளரா, பச்சை தமிழகத்தின் தலைவரா எப்படி பாக்குறீங்க? அது அவர் வர்றது அதிவேக ஈநுலையை திறந்து வைக்கிறதுக்காக இல்லை. அது வந்து சப் அசம்பிளி கண்ட்ரோல் ராடுன்னு ஒண்ணு, அதாவது இந்த எரிபொருளை நிரப்புவதற்கு முன்னால் பொருத்தப்படுகிற ஒரு கருவி. அது அங்க உள்ள இன்ஜினியர்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்காக இதை பயன்படுத்துறதுக்காகவும் தன்னுடைய ஒரு இமேஜ் டேமேஜ் கண்ட்ரோலுக்காகவும் இங்க வர்றாரு. இவருக்கு அவருடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து முழுக்க ஒரு தோல்வியுற்ற அரசு. மக்களுக்கு வாழ்க்கையில எந்த மாற்றங்களையும் கொண்டு வர முடியல. அதானி, அம்பானி, அனில் அகர்வால் போன்ற பணக்காரர்களுக்கு மட்டுமே பணிவிடை செய்யக்கூடிய அரசு. இதுல மக்களுக்கு விலைவாசியை குறைக்கல, வேலையில்லா திண்டாட்டத்தை நீக்கல, பணவீக்கத்தை குறைக்கல, எதுவுமே செய்யல. கோயிலை கட்டி வட இந்திய மக்களை திசை திருப்பிட்டு இருக்கிறாரு. அப்போ வட இந்தியாவில தான் இந்த கோயில் வேலை எடுபடும், தென்னிந்தியாவில் எடுபடாது.
அப்போ இங்க வந்து தன்னை ஒரு வளர்ச்சியின் நாயகனாக ஆஹ், முன்னிறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ கல்பாக்கம் அணுமின் நிலையத்துல ஒரு சின்ன நடவடிக்கை, ஒரு சிறிய வேலை, உள்ளூர் அங்க வேலை செய்யக்கூடிய இன்ஜினியர்ஸை பண்ணிடுவாங்க. அதை ஒரு பெரிய விஷயமாக பூதாகரமாக காட்டி அங்க வர்றாரு. அது கூட இது முழுக்க முழுக்க ஒரு தேர்தல் நாடகம். இது எலெக்ஷன் ஸ்டண்டை தவிர வேற எதுவுமே இல்லை. இவருக்கு வந்த உடனே அங்க தொடங்க போறதெல்லாம் கிடையாது. அதிவேக ஈநுலை தொடங்குறதுக்கு இன்னும் பல வருஷங்கள் ஆகும். ஆனா இப்போ வந்து தேர்தல் நேரத்துல ஆமா, ஏன்னா 20 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்காங்களே, ஆமா 20 வருஷமா 1980 கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ம். 1980களிலேயே வடிவமைக்கப்பட்டு ஐஜி கார், இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், அதுல வடிவமைக்கப்பட்டு 2004ல தொடங்கி இன்னைக்கு 2024 வரைக்கும் அசையாம உட்கார்ந்துருக்குது. அது நம்ம தோழர்கள்லாம் அருமையா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா சுக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா முதல்ல சொன்னாங்க 2010ல இந்த திட்டம் வேலை செய்யறோம் அப்படின்னாங்க. அப்புறம் 2017வது வருஷம் ஜூலை மாசம் என்ன சொன்னாங்க, இல்ல இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம், இதோ வருது மின்சாரம் அப்படின்னாங்க. அப்புறம் ஒண்ணும் நடக்கல. அப்புறம் 2020வது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பழைய வீடு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதாவது 2021 டிசம்பருக்குள்ள வந்துரும் அப்படின்னு. இன்னைக்கு 2021 டிசம்பர்ல இருந்து பாருங்க, 22, 23, 22.25 வருஷம் ஆச்சு. எதுவும் நடக்கல. இப்பதான் இந்த சப் அசம்பிளி கண்ட்ரோல் ராட பொறுத்துறாங்க. இனி நியூக்ளியர் ஃபியூவல் ஏத்தி மாதிரி பரிசோதனைகள் நடத்தி, மாதிரி ஓட்டம் நடத்தி, இது உண்மையிலேயே வேலை செய்து அது வெற்றிகரமாகுதா ஊத்திக்குதாங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு நிறைய காலம் தேவைப்படும். இது வந்து ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு தொழில்நுட்பம். ஜப்பான்லயும் அமெரிக்காலையும் கூட கைவிட்ட தொழில்நுட்பம். இவங்க சொல்றாங்க நாங்க பண்ணிடுவோம் சாதிச்சிருவோம்னு, ஆனா சாதிக்கல. 20 வருஷம் ஆச்சு. இப்போ அணுசக்தித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதமருக்கு ஒரு பெரிய நெருக்கடி வருது. என்னன்னா இவங்க வந்து போற இடங்கள்லாம் நம்ம நம்ம பிரதமர் பேசுறதுல பிரமாதமானவர்ல, அவர் போற இடங்களெல்லாம் சொல்றாரு, பாரு 2070வது ஆண்டுக்குள் எங்க நாட்டுல வந்து கரியமில வாயுக்கள் வெளிப்பாடே இருக்காது, நாங்க முழுக்க முழுக்க காலநிலை மாற்றத்துக்கு உகந்த நாடாக நாங்க மாத்திடுவோம். அப்போ இந்த நிலக்கரி, எண்ணெய், நாப்தா, கேஸ் போன்ற எரிபொருட்களை நாங்க பயன்படுத்த மாட்டோம், முழுக்க முழுக்க கரியமில வாயு இல்லாத எரிபொருட்களை நாங்க நாட்டுல பயன்படுத்த போறோம் அப்படின்னா, அதுக்கு பதிலாக அணுமின் நிலையங்களை கட்டுறோம் அப்படிங்கிறாங்க. அணுமின் நிலையங்கள்ல இருந்து கரியமில வாயுக்கள் வராது, அது உண்மைதான். ஆனா அதை விட ஆபத்தான கழிவுகள் வருமேங்கிறத பத்தி பேச மாட்டாங்கிறாங்க. இப்போ பிரதமருக்கு வந்து தான் சொல்லக்கூடியதை நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இந்த அணுசக்தி துறையும் அசைய மாட்டேங்குது. ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப மோசமா இருக்கு. எப்போ நம்ம ஹோமி பாபா காலத்துல இந்த திட்டத்தை தொடங்கினாங்க பாருங்க, 1948கள்ல, அப்பவே என்ன சொன்னாங்கன்னா 1960ஆம் ஆண்டுக்குள் 8000 மெகாவாட் மின்சாரம் வரும் அப்படின்னாரு. 1960ல. இன்னைக்கு 2024 7000 சொச்சம் மெகாவாட் தான் வருது. இந்த 7480 மெகாவாட் தான் வருது. அவர் அப்பவே சொன்னாரு 1960வது ஆண்டு 8000 மெகாவாட் வரும், 2000வது ஆண்டுக்குள் 43,500 மெகாவாட் மின்சாரம் வரும் அணுமின் நிலையங்கள்ல இருந்து. சும்மா வாயில வட சொல்றதுதான், ஒண்ணுமே நடக்கல. அதாவது தோழர், கணக்கில் அடங்காத பணம், மக்கள் வரி பணத்தை ஒன்றிய அரசு இந்த அணுசக்தி துறைக்குள்ள கொட்டுது, பணத்தை கொட்டுது. இவங்க எல்லாம் அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நல்ல சம்பளம், ஏராளமான ஊக்க தொகைகள், அது இதுன்னு, வெளிநாட்டு பயணம், என்ன கணக்கு வழக்கு இல்லாத செலவு, மலையாளத்துல சொல்லுவாங்க சுக ஜீவிதம், சுக வாழ்க்கை. சுக வாழ்க்கை, அற்புதமான அழகான அட்டகாசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க மின்சாரமும் தயாரிக்கல, ஒரு சாரமும் தயாரிக்கல. இன்னைக்கு பாருங்களேன், இத்தனை வருஷம் ஆச்சு, 48ல தொடங்கப்பட்ட திட்டம் இன்னைக்கு வந்து 7480 மெகாவாட் வருது. இதுல போட்ட பணத்தையும் இதனால கிடைச்ச பலனையும் நம்ம பார்த்தோம்னா, எவ்வளவு பணம் முதலீடு பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு இது வந்திருக்குன்னா, எந்த அறிவுள்ள தலைவராக இருந்தாலும் இந்த துறையை மூடி தூக்கி தூர போட்டுருவாங்க. ஸோ அப்போ பிரதமருக்கு ஒரு நெருக்கடி வருது. இந்த பயலுக்கு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்களே தவிர நாட்டுக்கு எதுவும் பண்ணல. அப்போ போய் ஒரு குத்திட்டு வருவோம்னு தான் வர்றாரு அவர். கல்பாக்கத்துக்கு அவர் வர்றது, ஆமா, சும்மா இவங்களால என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ண போறீங்களா இல்லையா, 20 வருஷமா என்னத்த
கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வராரு. எனக்கு என்ன தோழர், அது நல்ல விஷயம்தான். கேள்வி கேட்கறது நல்லது. இந்த அணுசக்தி துறையை யாருமே கேள்வி கேட்கறது இல்ல. ஏன்னா தேசிய பாதுகாப்பு தொடர்பானதுல கேட்டாச்சுன்னா ஐயோ பாரு இந்தியாவினுடைய துரோகின்றான், எதிரின்றான். அப்ப இவர் வர்றாரு. அவர் வந்தவர் திருநெல்வேலிக்கு வந்தாரு பாருங்க, ஒரு 2 வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி. அப்ப இந்த கூடங்குளத்துக்கு வந்திருக்கலாம்ல. இவர் உண்மையிலேயே இந்த துறையை தூண்டி விட்டு ஊக்குவித்து இதை ஒழுங்கா வேலை செய்ய வைக்கணும்னு நினைக்கிறாருன்னா இந்த பக்கத்துல திருநெல்வேலி வரைக்கும் வந்திருக்கிறாரு. அங்கிருந்து 10, 25, 30 கிலோமீட்டர் தூரம் தான் வந்து கூடங்குளத்துல வந்து இப்ப இங்க என்ன நடக்குது, இந்த முதல் 2 அணு உலைகளும் ஏன் இப்படி அடிக்கடி மூடுறீங்க, 1, 2ல என்ன பிரச்சனை இருக்கு, இதுல உள்ள கழிவுகளை எங்க கொண்டு வைக்க போறோம், இந்த இடைநிலை கழிவு மையம் அவே ஃப்ரம் ரியாக்டர்னு சொல்றோம், அது எங்க கொண்டு வைக்க போறோம், அந்த வைக்கிறதுக்கான 3வது 4வது அணு உலைகள்ல உள்ள அவே ஃப்ரம் ரியாக்டர்ல பாதுகாப்பா வைப்போம்னு சொன்னாங்க. இப்ப 3, 4மே முடங்கி கிடக்கு. ஏன்னா ரஷ்யாக்காரன் என்ன சொல்றான், உக்ரைன்ல போர் நடக்குது, உக்ரைன்ல போர் நடக்குதுன்னா எல்லா மற்ற நாடுகளோட இவங்க வியாபாரமும் நடந்துட்டு இருக்குது, எண்ணெய் வியாபாரம் பண்றீங்க, எல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அப்ப இதையும் உதிரி பாகங்களை ஏற்றி அனுப்புறதுக்கு என்ன, ஏன்னா உக்ரைன் வழியாவா வருது, இது வரலையே. அப்போ உக்ரைனை காரணம் காட்டி ரஷ்யாக்காரங்க இதை தாமதப்படுத்துறாங்க. 3 நாளும் வந்த பாடு இல்லை. அப்ப பிரதமர் வந்து அதையும் பார்த்துருக்கலாம். அப்படின்னா இவர் வந்து நியாயமா செயல்படுறாருன்னு சொல்ல முடியும். கூடங்குளத்துக்கு வரல, கல்பாக்கத்துக்கு போறாரு. பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கிறது, உங்களை போன்ற சூழல் செயல்பட முன்வைக்கிறேன்னா பல்வேறு விமர்சனங்கள், அதாவது தமிழர்கள் வந்து சோதனை எரிகளா, மிக அபாயகரமான கட்டம், உலக நாடுகள் கைவிடப்பட்ட திட்டம், இதை வந்து தமிழ்நாடு திரிப்பதா சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை, அல்லது உண்மையா அல்லது இதுவும் அரசியலாக? இல்ல நிச்சயமா உண்மை. அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன். நாங்க அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் சார்பாக போட்ட அறிக்கையில நாங்க என்ன சொல்லியிருந்தோம், தமிழர்களை இழித்த வாயர்களாக பார்க்கிறதுன்னு இன்னும் கொஞ்சம் ஹார்ஷா பேசியிருந்தோம். சோதனை எலிகளாக மட்டுமல்ல, நம்ம இழித்த வாயர்களாக பாக்குறாங்க. இங்க பாருங்களேன், கூடங்குளத்துல இன்னைக்கு அணுமின் நிலையம் கட்டுறாங்க. 2, 3, 4, 5, 6ன்னு போய் இப்ப நாங்க இன்னும் 2 கட்ட போறோம்னு நம்ம ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் போய் ரஷ்யால ஒப்பந்தம் போட்டேங்கிறாரு. அது எங்க சொல்றாரு, தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட சொல்லல, அங்க உள்ள இந்த இந்தியன் இமிகிரண்ட் கம்யூனிட்டி இருக்கு பாருங்க, மைக்ரண்ட் கம்யூனிட்டி, அவங்க கிட்ட பேசும்போது சொல்றாரு, ஆமா இந்த ரஷ்யாவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுருக்கேன். அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டுருக்குன்னு யாருக்கிட்ட சொல்லணும், நீ தமிழ் மக்கள்கிட்ட சொல்லணும், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லணும். எதுவுமே சொல்லல, அங்க போய் சொல்றாரு. அதே மாதிரி பிரதமர் டிசம்பர் மாதம் இங்க வந்தாரு, ஜனவரி மாதம் இங்க வந்தாரு. வந்து திடீர்னு கல்பாக்கத்துக்கு போய் அங்க உள்ள ஒரு புதிய ஆலை ஒண்ணு நாங்க தொடங்கி இருக்கிறோம், இந்த அணுக்கழிவு இந்த கல்பாக்கத்துல ஒரு அதிவேக ரீப்ராசஸிங் சென்டர் ஒண்ணு தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இப்ப இதெல்லாமே தமிழ் மக்களோடு எந்த கலந்தாலோசனையும் கிடையாது, தமிழ்நாடு அரசாங்கத்தோடு எந்த கலந்தாலோசனையும் கிடையாது, சும்மா விடுறாங்க. அப்ப இது வந்து நம்மளை வந்து சோதனை எலிகளாக மட்டுமல்ல, இழித்த வாயர்களாக பாக்குறாங்க. நம்ம இவ்வளவு பெரிய அடைமழை, கனமழை பெய்து, கிளவுட் பஸ்ட் நடந்து, ஒரு பெரிய கிளவுட் பஸ்ட் நடந்து சென்னை மாநகரம் தண்ணிக்குள்ள கிடந்தது, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல கனமழை பெய்து மிகப்பெரிய அழிவு. அதுக்கெல்லாம் இது வரைக்கும் 5 பைசா தரல ஒன்றிய அரசாங்கம். இங்க வந்திருக்காரு, அப்ப கூட அந்த மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை பேசல. தூத்துக்குடிக்கே போயிருக்கிறாரு, தூத்துக்குடி மாவட்டத்துக்கே போயிருக்கிறாரு, அங்க கூட ஒரு வார்த்தை பேசல. அப்ப தமிழ் மக்களை வந்து எந்த விதத்திலும் மரியாதையோடு நடத்த மாட்டோம்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசாங்கம் இம்மாதிரியான அழிவு திட்டங்களை ஏன் கொண்டு வர, நீ பாதுகாப்பான தானே, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, பார்லிமெண்ட்டுக்குள்ள வைங்க. இப்ப புதுசா கட்டியிருக்கீங்களா பார்லிமெண்ட் பில்டிங், அது பக்கத்துல இன்னொரு பில்டிங்கை கட்டி வை, பிரச்சனையே கிடையாது, யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாதுங்கிறீங்க. பார்லிமெண்ட்ல கட்டுங்க, உங்களுக்கு மின்சாரம் தேவை தானே, பார்லிமெண்ட்ல விடிய விடிய பேசுறீங்களா, அதனால அங்க ஒரு அணுமின் நிலையத்தை கட்டுங்க. புரியுது. நம்ம கொஞ்சம் மேலோட்டமாக பார்ப்பதை விட கொஞ்சம் ஆழமாக இது உள்ள அபாயங்கள் தான் என்னென்ன கொஞ்சம் வருத்தப்படுத்த முடியுமா? ஏன்னா நம்ம சொல்லி சொல்லி இதை கடந்து போயிட்டே இருக்க மாதிரி தோணுது. மக்களுக்கு புரிய வேண்டியிருக்கு இல்லையா, உண்மையிலேயே அபாயம் இருக்கிறதா அல்லது அதில் அரசியல் இருக்கிறதா? அதாவது தோழர், அணுமின் நிலையங்களால் உள்ள ஆபத்துக்களை நீண்ட நெடுங்காலமாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இடிந்த கரையில் நடந்த போராட்டம், இதை மையப்படுத்தி நடந்த போராட்டம், இந்தியா முழுக்க அதனுடைய தாக்கங்கள், விவாதங்கள் நடந்தது. என்ன இப்ப அணுமின் நிலையம்ங்கிறது மொத்தத்துல தோழர் அடிப்படையில தண்ணிய ஆவியாக்குறது தான். என்ன, தண்ணி ஆவியாக்குறது தான் டெக்னாலஜி. இவங்க மின்சார தயாரிப்புங்கிறது தண்ணீரை ஆவியாக்கி அதன் மூலம் டர்பனை ஓட்டி டர்பனிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்வதுதான் அடிப்படை எளிய விஞ்ஞானம். இந்த தண்ணிய கொதிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், முதல்ல நிலக்கரியை போட்டு கொதிக்க வச்சோம், அதுல ஏராளமான மாசு வருது, அது கரியமல வாயுக்கள் வருது. இன்னைக்கு பருவ காலமே காலநிலையே தகர்க்கப்பட்டு
மிக மோசமான விளைவுகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது சரியில்லைன்னு சொல்லிட்டோம். இப்போ அணுமின் நிலையத்துல இந்த மாதிரி எரிபொருளை வச்சு தண்ணியை சூடாக்குறதன் மூலம் ஒரு எந்த விதமான தங்கு தடையற்ற நீண்ட காலம் ஓடக்கூடிய இயந்திரங்களை வைத்து நம்ம மின்சாரம் தயாரிக்கலாம்னு சொன்னாங்க. அதை நம்மளும் முதல்ல அது ரொம்ப சீப்பா இருக்கும், அது விலை குறைந்த மின்சார தயாரிப்பு முறையாக இருக்கும்னு சொன்னாங்க. இப்பதான் நமக்கு தெரியுது அது விலை குறைந்ததும் இல்லை, அது பாதுகாப்பானதும் இல்லை. அதனால மிகப்பெரிய விளைவுகள் இருக்கு. ஒரு மிக முக்கியமான விளைவு என்ன? இந்த அணுமின் நிலையம் இயங்கும் போது ஏற்படக்கூடிய கதிர்வீச்சு. இல்ல 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 ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கெல்லாம் அங்க வேலை செய்யலையான்னு கேட்கறாங்க. நீங்க வேலை செய்றீங்க, ஏன் வேலையாட்களுடைய குடியிருப்பை 10 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு கட்டுறீங்க? அணு உலைக்கு பக்கத்திலேயே டென்ட் அடிச்சு போட வேண்டியதுன்னு, எல்லாம் தங்க வைக்க வேண்டியதுன்னு. அப்ப தங்க முடியல, அப்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரியுதுல்ல, அதனால தான் தள்ளி கொண்டு வைக்கிறீங்க. ஒரு அணுமின் நிலையத்தை சுற்றி ஒரு ஸ்டெரைல் ஜோன், மனிதர்களே வாழாத ஒரு பகுதியை உருவாக்குறீங்க. ஏன்? ஆபத்து இருக்குன்னு தானே. ஒரு அணுமின் நிலையத்திலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள மக்களை அப்புறப்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்றீங்க. ஏன்? அந்த பகுதி முழுக்க பாதிக்கப்படுங்கிறது தானே. அப்போ கதிர்வீச்சுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ வாங்க, நீங்க வாங்க ஒரு தடவை, ஒரு நாள் நம்ம 2 பேரும் போவோம். கூடங்குளம், இடிந்தக்கரை, கூத்தங்குழி, கூட்டப்புலி, பெருமணல், செட்டிக்குளம் போன்ற எல்லா கிராமங்களுக்கும் போய் பார்ப்போம். எத்தனை பேர் கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னு பார்ப்போம். புற்றுநோய் தொற்று நோய் போல பரவிக்கிட்டு இருக்கு. இது அணு உலை சாதாரணமாக இயங்கும் போது. நாளைக்கு அணு உலையில ஏதாவது ஒரு விபத்து நடந்ததுன்னு வைங்க, புக்குஷிமா பார்க்கிறோம், செர்னோபில் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி அணு உலைகள் விபத்துக்கள் நடப்பதன் மூலம் மிக மோசமான விளைவுகள் ஏற்படும். அந்த பகுதியை வாழ தகுதி இல்லாததாகி போகும். நம்ம நாடு மக்கள் அதிகமாக அடர்த்தியாக வாழக்கூடிய நாடு. ஒரு சிறு விபத்து கூட மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துங்கிறதுனால தான் நாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அந்த அணு கழிவுகளை எப்படி பாதுகாக்க போறோம்? இது வரைக்கும் எந்த பதிலும் கிடையாது. இந்தியாவில இந்த திட்டமே கிடையாது. அணுக்கழிவுகள் எங்க வைக்க போறோம்னு இங்க இருந்தா கூடங்குளத்துல வைப்போம். நாங்க கூடங்குளத்துல எப்படா கொண்டு வைப்பீங்கன்னு கேட்டாச்சுன்னா, இல்ல அது நாங்க சுரங்கம் தேடிக்கிட்டு இருக்கோம்ங்கிறாங்க. இது வரைக்கும் எந்த முறையான திட்டம் கிடையாது. ஒரு டாய்லெட், ஒரு வீட்டுல ஒரு டாய்லெட் கட்டுறோம்னா தோழர், அந்த டாய்லெட்ல கோப்பையை வைக்கிறோம், நீள பைப்பு போடுறோம், அந்த பைப்பு வழியா கழிவு போய் கடைசியா கொட்டக்கூடிய ஒரு கிணறு அல்லது செப்டிக் டேங்க் நம்ம கட்டுறோம். இவங்க செப்டிக் டேங்க் கட்டாமலே கக்கூஸ் கட்டுறாங்க. எல்லா இடமும் கட்டுறாங்க, நாடு முழுக்க கக்கூஸ் கட்டுறாங்க. ஆனா அந்த செப்டிக் டேங்க் கிடையாது. சோ அந்த அணுக்கழிவுகள் எல்லாம் எங்க கொண்டு போய் வைக்க போறோம்? அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பைப்பு தான் நீளமா இருக்குல்ல, அந்த பைப்பிலேயே பல ஆண்டுகள் அந்த கழிவு இருக்குமா. அப்ப நாங்க சொல்றோம், எப்பா வீட்டுல டாய்லெட் கட்டும்போது அப்படி சொல்ல மாட்டாரு கொத்தனார். அப்ப பைப் நீளம் 20 அடி பைப் போட்டிருக்கோம்ல, அது அக்குமுலேட் ஆகி அங்கேயே இருக்கட்டும், ஒரு 20 வருஷம் கழிச்சு நம்ம கிணறு தோண்டிக்கலாம்னு எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. அது ஃபைனல் ரெபாசிட்டரி, அந்த டீப் ஜியோலாஜிக்கல் ரெபாசிட்டரின்னு சொல்றோம். அந்த கடைசியாக அந்த கழிவுகளை புதைக்கக்கூடிய இடம் இது வரைக்கும் கிடையாது. அந்த திட்டமே கிடையாது. அதற்கு எந்த பதிலும் கிடையாது. இவங்க பாட்டுக்கு சொல்றாங்க, நாடு இப்ப 10 அணுமின் நிலையங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களாம், கூடங்குளம், கல்பாக்கம் உட்பட. இன்னும் 20 அணு உலைகள் கட்ட போறாங்களாம். 2031 ஆண்டுக்குள்ள 20 ரியாக்டர் புதுசா கட்ட போறாங்களாம். அப்போ 40,000 மெகாவாட் பழையபடி இந்த முன்னாடி சொன்னாங்கல்ல பாபா, ஹோமி பாபா காலத்துல சொன்ன அதே கதையை சொல்றாங்க. ஆமா, 2031க்குள்ள நாடு முழுக்க அணு மின்சாரம் அலையா அடிச்சு ஓடுண்டா, நீங்க எல்லாம் உள்ள தலகுப்புற விழுந்து நீச்சல் அடிக்கலாம்னு கதை சொல்றாங்க. சரி, 30 அணு உலை கட்டுறோம்ல, இப்ப ஏற்கனவே இருக்கிறத விட்டுட்டு கூடுதலா 30 கட்டுறோம். இந்த கழிவுகளை என்ன பண்ணும்? ஒரு எளிய கேள்வி. பிரதமர் வரட்டும், பிரதமர் கூட ஒரு விவாதத்துக்கு நாங்க ரெடியா இருக்கோம். அந்த கழிவுகளை என்ன பண்ண போறோம்? ஆபத்தே கிடையாதுன்னு சொல்றீங்களா? அப்ப கழிவுகளை கூட பார்லிமெண்ட் பக்கத்துல போட்டுருவீங்களா? என்ன நம்ம முனிசிபாலிட்டி குப்பை மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல கொட்டி வைக்க முடியுமா? முடியாதுல்ல. எவ்வளவு ஆபத்துக்கள் நிறைந்தது, பல 100 தலைமுறைகளை பாதிக்கக்கூடிய தோழர். 46,000 ஆண்டுகள் இந்த அணுக்கழிவுகளை பாதுகாக்கணுங்கிறாங்க. 4 வருஷம் பாதுகாக்க இந்த நாதி இல்லையே. இதனாலதான் நம்ம வேண்டாம்னு சொல்றோம். இப்ப அந்த கல்பாக்கத்தை சேர்ந்த மக்கள் இப்ப எல்லாருமே பேட்டி கொடுத்திருக்காங்க, நாங்க ஒருபோதும் அப்படி ஈனுடைய துறந்தால் கடுமையான போராட்டத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்னு வைகோ போன்ற அரசியல் தலைவர் சொல்றாங்க. தமிழ்நாடு அரசும் கூட இதற்கு எதுவும் இசைந்ததாக தெரியவில்லை. இந்த போராட்ட வடிவங்களை மக்களை எதிர்ப்பு. நான் கல்பாக்கத்துக்கு பல முறை போயிருக்கிறேன். அந்த சதுரங்கப்பட்டணம் போன்ற பல கிராமங்களுக்குள்ள வீடு வீடா நான் போயிருக்கிறேன். நான் மிகைப்படுத்தாம சொல்றேன், உண்மைக்கு புறம்பாக நான் பேசல எதுவும். அங்க உள்ள ஏராளமான பெண்களுக்கு கழுத்துல தைராய்டு பிரச்சனை இருக்கு. மல்டிபிள் மைலோமான்னு சொல்லக்கூடிய புற்றுநோய்கள் நிறைய இருக்கு, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். அதெல்லாம் விட்டுருங்க, இந்த கல்பாக்கம் டவுன்ஷிப் இருக்கு பாருங்க, அந்த டவுன்ஷிப்புக்குள்ளேயே நான் தங்கி இருந்திருக்கேன். இப்ப என்ன தங்க விட மாட்டாங்க. இந்த கூடங்குளம் போராட்டத்துக்கு முன்னாடி
கல்பாக்கம் டவுன்ஷிப்புக்குள்ளேயே நான் ஒரு நண்பரோட போய் தங்கி இருந்து அங்கேயும் வீடு வீடா நான் போய் பார்த்து தோழர்களை பார்த்தேன். அந்த வீடுகள் அந்த அந்த ஊழியர்களுடைய குடும்பத்திலேயே கேன்சர் நோய் இருந்தது, புற்றுநோய் இருந்தது. அதனால இவங்க வந்து உண்மையை சொல்றது இல்லை. அந்த பகுதி முழுக்க மிகவும் மோசமான அளவுல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறதான் உண்மை. என்ன அப்போ இதற்கு எதிராக மக்கள் எப்படி போராடுவாங்க? மக்கள் வந்து போராட முடியாது இந்த நாட்டுல. ஏன்னா இது வந்து ஒரு எதேச்சாதிகார நாடாக மாறிக்கிட்டு இருக்குது. காங்கிரஸ்காரங்க என்னதான் தப்பு பண்ணாலும், காங்கிரஸ்காரங்க மேல நம்ம பல குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அடிப்படையில் கொஞ்சம் ஜனநாயகத்தன்மை இருந்தது அவங்களுக்கு. அதனாலதான் கூடங்குளத்துல இடிந்த கரையில நாங்க வந்து அவ்வளவு 3-4 ஆண்டுகள் போராட முடிந்தது. பிரதமர் எங்களை சந்திச்சாரு. இந்த பாஜக சொல்லக்கூடிய இந்த பாசிஸ்டுகள் நிச்சயமா அந்த அளவு போராட விட மாட்டாங்க. என்னோட பிரதமர் நம்மள சந்திப்பாரா? பிரதமர் அதானி அம்பானிகளை சந்திப்பாரு, சினிமா நடிகைகளை சந்திப்பாரு. நம்மள மாதிரி உள்ள சாதாரண மக்களை எல்லாம் அவர் சந்திக்க மாட்டாரு. சோ அதற்கான வாய்ப்புகள் இந்த நாட்டுல ரொம்ப குறைவு. அப்ப மக்களை முன்னிறுத்தாமல் அரசியல் கட்சிகள் தான் போராடும். அரசியல் கட்சிகள் ஐயா வைகோ இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. ஒரு மிக முக்கியமான விஷயம் இது. பல்வேறு தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. நல்ல விஷயம். இதுல தமிழக முதல்வர் பேசணும். தமிழக முதல்வர் எங்க மேல போட்ட வழக்குகளையும் திரும்ப வாங்கலையே. கடந்த சட்டமன்ற தேர்தலில் இதே முதல்வர் வள்ளியூர்ல அறிவிக்கிறார், இந்த போராளிகள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையும் திரும்ப பெறுவோம். இன்னைக்கும் இருக்குது. நான் போன வாரம் கூட கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஜட்ஜி சொல்றாரு இந்த வழக்குகள்லாம் விட முடியாது. ஏன் தமிழ்நாடு அரசு இந்த வழக்குகளை விடலாம்ல? தமிழ்நாடு அரசு தலைக்கும் கொள்ளி வைக்குது, காலுக்கும் கொள்ளி வைக்குது. மக்களுக்கும் விடியல் அரசு தராங்க, மோடிக்கும் விடியல் நண்பரா இருக்க விரும்புறாங்க. அதனால தமிழக அரசு இந்த மௌனத்தை கலைக்கணும், இந்த ரெட்டை இடத்தை விட்டுறணும். தமிழ் மக்கள் கூட நிக்கிறீங்கன்னா உறுதியை சொல்லுங்க. மோடி கிட்ட கேளுங்க, ஏன் இதை வந்து ஆரம்பிக்கிறது வேண்டாம் எங்களுக்கு சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியலன்னா தயவு செய்து எங்களுக்கு சொல்லுங்க. மக்கள்கிட்ட இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, நாங்க ஒரு சாதாரண ஒரு முதல்வர், என்ன எங்களுக்கு அவ்வளவு அதிகாரம் இல்லை, ஒரு மாநில அரசுக்கு அவ்வளவு அதிகாரம் இல்லை, நம்ம உண்மையை சொல்லுங்க. குறிப்பா இன்னைக்கு வந்து திறந்து வைக்கிறாருங்கிற ஒரு விஷயம் எல்லா இடக்கும் பரவலாகுது. இதுல அரசியல் மட்டுமா இல்ல மோடி அந்த சர்க்காரோடைய நோக்கம் என்ன? இது அதை திறப்பதற்கான நோக்கம் முக்கியமா என்ன? இல்ல நான் இன்னொரு தடவை சொல்றேன், அவர் திறக்கலாம் இல்ல, அங்க திறக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. கட்டி முடிச்சீங்கன்னா திறக்க முடியும். ராமர் கோயில் அது, ராமர் கோயில் அது. சுத்தி இருந்த கம்பியெல்லாம் பிரிச்சு துற போட்டுட்டு நான் திறந்துட்டோம் சிலையை வச்சுட்டு வர்றதுக்கு. நீங்க அப்படி எல்லாம் சிலையை கொண்டு வச்சு ஆரத்தி எடுத்துலாம் வர முடியாது. இது ராமர் கோயில் இல்லை. இது விஷயம் இதோட ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். அதனால இவர் திறக்கலாம் போகல. இவர் போறது அந்த கண்ட்ரோல் ராடா வைக்க போறாரு. அதுவும் இவரெல்லாம் பக்கத்துல போய் வைக்க விட மாட்டாங்க. அவங்க எல்லாம் வச்சுட்டு பின்னாடி ஒரு பட்டன் நமக்கு சொல்லுவாங்க, இவர் அமைக்கிட்டு அங்க இருந்து எல்லாருக்கும் இந்த ஆள் இல்லாத இடத்துல கை அசைப்பாரு, அதே மாதிரி கை அசைச்சிட்டு வருவார். அவ்வளவுதான் நடக்க போகுது. இதுல ஒண்ணு வேற டெக்னிக்கலா ஒண்ணும் பெருசு சாதனை எல்லாம் கிடையாது. இன்னொரு விஷயம் இருக்கு தோழர், அதானி அம்பானிகள் இதுக்குள்ள வரப்போறாங்க. அப்ப பிரதமர் வந்து பாக்குறது அதுவும் ஒரு காரணம் இருக்கு. மூணாவது ஒரு விஷயம் இருக்கு. அதானிக்கு நம்ம நாட்டுல உள்ள தாது மணல் கொள்ளையை அப்படியே கையில் எடுத்து கொடுக்க போறாங்க. அதாவது இந்தியால வந்து நம்முடைய குறிப்பாக தென்னிந்திய கடற்கரைகள்ல ஏராளமான தாது மணல் கனிமங்கள் இருக்கு. இல்மனைட், மோனோசைட், தோரியம் இருக்கு. மோனோசைட்ல உள்ள ஒரு அங்கம் அது. கார்னெட், சிலிக்கானைட் அப்படின்னு ஏராளமான தாது மணல்கள் இங்க உள்ள இந்த தனியார் நிறுவனங்கள் அள்ளி தோண்டி ஆயிரம் கோடிகளை சம்பாதிச்சு அனுபவிச்சுட்டு இருந்தாங்க இத்தனை வருஷம். இப்போ தனியார் எடுக்கக்கூடாது, அது அரசு தான் ஏற்றெடுக்கணும்னு இதே மோடி அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்தது. திடீர்னு பழையபடி அதை மாத்தி இல்ல தனியாருக்கு கொடுக்கலாம்னு வச்சிருக்கிறாங்க. இந்த விவி மினரல் போன்ற கம்பெனிகளை எல்லாம் பிடிச்சி வெளியே தள்ளிட்டு அதை வந்து அதானி கையில கொடுக்க போறாங்க. ஆச்சா, அப்ப தோரியம் டெபாசிட் நம்ம ஊர்ல ரொம்ப இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு இந்திய கடற்கரையில நிறைய இருக்கு. உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய தோரியம் டெபாசிட் இருக்கிறது நம்ம தான். முதல்ல நார்வேன்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு பெரிய தோரியம் டெபாசிட் இருக்குன்னா அதை அள்ளி தோண்டி எடுக்கும்போது அது வந்து யுரேனியம் 232 நினைக்கிறேன். ஆமா, 233 யுரேனியம் 233 தான் தோரியம். அதை வந்து எடுத்து அதிவேக ஈநுலைகள் நிறைய கட்ட போறோம். அப்ப அதுக்கு வேண்டிய எரிபொருளை இங்க இருந்து எடுக்கலாம். யார் எடுப்பா? அதானி எடுப்பாரு. அணுமின் நிலையங்களில் உள்ள உதிரி பாகங்களை செய்யறதுக்கு அம்பானி நிறுவனத்துக்கு உரிமம் கொடுக்குறாங்க. அப்ப அதானிகளும் அம்பானிகளும் ஈடுபட போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறையாக இந்த துறை உருவெடுக்க போகுது. அப்ப இதுல பல விஷயங்கள் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, மின்சாரம் மட்டும் தயாரிக்கவா அல்லது அணு ஆயுதங்கள் தயாரிக்குங்கிற ஒரு கட்டாயமா அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறது தான். அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறது தான். இவர்கள் வந்து பாரதிய ஜனசங்கம்னு ஒரு கட்சி இருந்து பாருங்க, இவங்களுடைய ப்ரெடிசஸர். இவங்க பாரதிய ஜனதாவுடைய அப்பா பாரதிய ஜனசங்கம். அந்த காலத்துல இருந்தே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அணு ஆயுதம் தயாரிக்க வேண்டும்,
அணு வல்லரசாக வேண்டும், முடிஞ்சா பாகிஸ்தான் சீனாவோட எல்லாம் போர் தொடுக்கணும்னா கூட இதை பயன்படுத்துறது தயங்க மாட்டாங்க. ஸோ அணு ஆயுதங்கள் வேணுங்கிறது இவங்களுடைய மிகப்பெரிய விருப்பம். அந்த அகில பாரத இந்து மகாசபாவும் சொல்லியிருக்காங்க. இந்த இந்துத்துவ சக்திகள் எல்லாமே இந்த அணு ஆயுதங்கள் மீது மிகுந்த காமம், காதல் மட்டும் இல்ல, காமம் கொண்டவர்கள். அப்போ இந்த அணு ஆயுதங்கள் உருவாக்கணும்னா அதுக்கு வேண்டிய எரிபொருள் வேணும். அது எங்க இருந்து வரும்? இப்போ நம்ம கூடங்குளம் போன்ற அணு உலைகளை என்ன சொல்றாங்க, இதெல்லாம் சேஃப் கார்டட், அதாவது இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து இங்க எவ்வளவு எரிபொருள் எரிச்சிருக்கிறோம், எவ்வளவு கழிவு வந்திருக்குது, அந்த புளூட்டோனியத்தை நம்ம என்ன பண்றோங்கிறதெல்லாம் அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும், பரிசோதனை செய்ய முடியும். ஆனா சில அணுமின் நிலையங்களை பரிசோதனை செய்ய முடியாது. இந்த ஃபாஸ்ட் பிரீடர் பிளான், அதிவேக ஈநுலை வந்து யுரேனியம் 238 பயன்படுத்துது. அதனுடைய டெக்னாலஜி என்னன்னா, நீங்க எவ்வளவு எரிபொருள் போட்டு எரிக்கிறீங்களோ அதை விட அதிகமான எரிபொருள் அது புறந்தள்ளிக்கிட்டே இருக்குமா. ஈநுலை, அதாவது அது ஈனிக்கிட்டே இருக்கும், அது ஈண்டு கொண்டே இருக்கும், உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும். அப்ப கணக்கு வழக்கு இல்லாத புளூட்டோனியம் உங்களுக்கு கிடைக்கும். அது எங்க கொண்டு போறோம்? அது இந்த பிஎஃபிஆர் அதிவேக ஈநுலைகள்ல தான் வருது. அது நிச்சயமாக அணு ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்படும். கல்பாக்கம் ஏற்கனவே ஒரு அணு ஆயுத உற்பத்தி கேந்திரம், உற்பத்தி மையம். அங்கதான் அணு ஆயுதங்களும் தயாரிக்கிறாங்க. அணு ஆயுதம் தொடர்பான ஒரு உற்பத்தி மையம் தான் கல்பாக்கம். அதையும் பார்க்கறது தான் வர்றாரு பிரதமர். ஏன்னா இவங்க நெருக்கடிகள் அதிகமாயிட்டு, பாகிஸ்தான் ஒரு பக்கம், சைனா ஒரு பக்கம், இங்க ஒரு குட்டி 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 மாலத்தீவு கூட இவங்களுக்கு எதிரான கேள்வி கேட்கறான். மாலத்தீவை கூட இவங்களால திறம்பட கையாள முடியல. நேபாள் போச்சு, வங்காளத்துக்கு எல்லா நாடுகளுக்கூடையுமே அந்த நல்லுறவுங்கிறது இல்லை. அப்ப இவங்களுக்கு அதிகமான ஆயுதங்கள் கொண்டு பயப்படுறாங்க. இது ஏற்கனவே பயந்தவங்க, ஏற்கனவே இந்த பாசிஸ்டுகள் பயந்தவங்க, இப்போ பயந்தவங்க அதிகமா தயாரிப்பான். ஸோ அணு ஆயுதமும் இதுல ஒரு முக்கியமான காரணம். ஓகே, இதுல வந்து இது அரசின் நலத்திட்டமா அல்லது வளர்ச்சியா, அதையும் தாண்டி இதுல அபாயகரமான விஷயம் இருக்கிற சொல்றீங்க, இதுக்குள்ள அரசியலும் இருக்கிறதா சொல்றீங்க, இது மின்சாரத்துக்கானதல்ல அணு ஆயுதத்துக்கான ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்றீங்க. இது அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த மாதிரியான ஒரு அணு உரை சார்ந்த விவாதத்தில் உள்ள அறக்கலத்துக்காக நீண்ட நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி சொல்றேன். நன்றி.